ஸோ இன்னைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் 5 செட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பாய்ஸ்டரஸ். பாய்ஸ்டரஸ் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. சொல்லப்போனா ஒரு மாதிரி ரஃபா ரவுடித்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி பசங்க இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி பசங்க கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும்ல, லைக் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா. எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன், அ குரூப் ஆஃப் பாய்ஸ்டரஸ் லேட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹை எனர்ஜியா அங்க இங்கேயும் கத்திக்கிட்டு ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல ரொம்ப ரஃபா இந்த மாதிரி ஹை எனர்ஜி, நாய்ஸி, சியர்ஃபுல், இது எல்லாமே மீனிங்ஸ். நாய்ஸி, எனர்ஜெட்டிக், சியர்ஃபுல். இப்போ சினானிம்ஸ்ல ரொம்ப லைவா இருக்கிறது, அவங்க லைவ்லி, ஆக்டிவா இருக்கிறது, அனிமேட்டட். அனிமேட்டட் எந்த வகையில சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு வேணா நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். எக்ஸியூபரண்ட் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப உற்சாகமான அப்படின்னு. ஸ்பிரிட்டட், ஃப்ரிஸ்கி, பவுன்சி. பவுன்சி அப்படிங்கிறது கூட இப்போ ஒரு பொருள் நல்லா அமுக்குறோம் பால் அப்படின்னா அப்படியே பயங்கரமா மேல பவுன்ஸ் ஆகி வரும்ல, அந்த ஒரு எனர்ஜி பவுன்ஸ் பேக். பவுன்சி, ஃப்ரிஸ்கி. ஃப்ரிஸ்கிங்கிறது கூட ரொம்ப ஒரு ஃப்ரிஸ்கி மூட் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கான ஒரு மூடுன்னு சொல்லலாம். எக்ஸியூபரண்ட் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஷி வாஸ் இன் ஹர் யூஷுவல் எக்ஸியூபரண்ட் மூட். அவ எப்பவுமே ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கான மூட்ல இருப்பா. ஷி வாஸ் இன் ஹர் யூஷுவல் எக்ஸியூபரண்ட் மூட் அப்படின்னு சொல்லலாம். So noisy, energetic, cheerful, lively, active, animated, exuberant, spirited, bouncy, frisky. Boisterous அப்படின்னாலே பாய்ஸ், குரூப் ஆஃப் பாய்ஸ் ஞாபகம் இருக்கணும். எனர்ஜியா இருக்காங்க. ரொம்ப கத்திக்கிட்டு ஆக்சுவலி பாய்ஸ்டரஸ்னு நம்ம கூகுள்ல போட்டோம்னா நமக்கு வந்து கொந்தளிப்புன்னு வரும். கடுப்பா இருக்கு, கொந்தளிக்கிறாங்க, அது வேற. இது வந்து லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல பயங்கரமா பண்றாங்க, ஒரு எனர்ஜியா வந்து ரவுடித்தனம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங் பாய்ஸ்டரஸ் அப்படிங்கிறது. அடுத்த வார்த்தை இன்விகல் அப்படிங்கிறது. இன்விகல் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்றது. ஏதாவது கன்வின்சிங் கூட வந்து எப்படின்னா நியாயமா பண்ணாம கொஞ்சம் ஆசை வார்த்தை பேசி கொஞ்சம் அவங்கள இது பண்றது, மேனிப்புலேட் பண்றது. கரெக்டான வார்த்தை அப்படின்னா வந்து மேனிப்புலேஷன்னு சொல்லலாம். பேசியே அவங்கள மேனிப்புலேட்டட் பண்றது அவங்கள. பர்சுவேட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, கன்வின்ஸ் அப்படிங்கிறது தான். வேற என்னென்ன வார்த்தை? கேஜுவல், வீடில், கோஆக்ஸ், பர்சுவேட். ஸோ பர்சுவேட் அண்ட் கன்வின்ஸ் நம்ம பண்ணிடலாம். டாக் பேசி பேசியே மாத்துறது, இது நம்ம சொல்லிடலாம். காஜோல் அப்படிங்கிறதும் வந்து என்ன சொல்றது? He hoped to cajole her into selling the house. அந்த வீடை விக்கிறதுக்கு அவளை எப்படியாவது பேசி பேசி பிரைன் வாஷ் பண்ணிடலாம்னு அவன் நம்பினான். He hoped to cajole her into selling the house அப்படிங்கிறது கெஜோல்ங்கிறது. வீடில் அப்படிங்கிறது கூட இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசியே வந்து அவங்களே நமக்கு காசு கொடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி. He wheedled quite a bit of money from her. பேசியே அவங்களே நமக்கு காசு கொடுத்து வைக்கிறது, மேனிப்புலேட் பண்ணி காசு கொடுத்து வைக்கிறது. இதுக்கெல்லாம் சும்மா வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன், சும்மா மண்டையில நிக்கணுங்கிறதுக்காக. He wheedled quite a lot of money, quite a bit of money from her. அடுத்த கோவாக்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து I tried to coax the child to take his medicine. நல்ல பிள்ளைல அப்படின்னு அப்படி பேசி வந்து அந்த சமத்தா அந்த மெடிசனை சாப்பிட வைக்கிறது. I tried to coax the child to take his medicine. Coax the child to take his medicine. To take his medicine. Coax the child to take his medicine. Wheedle. Wheedle acquired a bit of money from her. He wheedled quite a bit of money from her. Cajole. He hoped to cajole her into selling the house. So இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? He was attempting to inveigle them into doing his will. இவனோட ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்கள நடக்க வைக்கணும்னு அவன் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தான். He was attempting to inveigle them into doing his will. அடுத்த வார்த்தை இன்னைக்கு 3வது வார்த்தை சோடன். ரொம்ப ஈஸிங்க அது. சோடன்னா தொப்ப தொப்ப நனைஞ்சு இருக்கிறது, அப்படியே கம்ப்ளீட்டா தண்ணியில மூழ்கி இருக்கிற ஒரு பொருள், அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்க, his clothes were sodden. நனைஞ்சு போயிருக்கு. நான் என்ன பண்ண, சூடா இருக்கு தண்ணி ஊத்துங்க. சோடன் தண்ணி ஊத்துறது. அதான் saturated with liquid. அதுவும் கண்டிப்பா முக்கியமா சொல்ல போனோம்னா வாட்டர். சோக்டு த்ரூனா கம்ப்ளீட்டா உள்ள நனைஞ்சு இருக்கிறது, அதான் சோக்கிங், சோக்கிங் வெட், சோக்டு, சோக்டு தரோ, சோக்டு த்ரூ, வெட் த்ரூ, எல்லாமே ஈரம் அப்படிங்கிற எல்லாமே வருது. ரொம்ப ஈஸி. பெர்ஃபீடியஸ் நேத்து ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்திருப்போம். பெர்ஃபீடியஸ் ஃப்ரெண்ட் ரிவீல்ட் ஆல் மை சீக்ரெட்ஸ் டு அதர்ஸ். அதான் டிஸ்லாயலா இருக்கக்கூடிய ஒரு நண்பர், நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த அந்த ஆளை வந்து பெர்ஃபீடியஸ் ஃப்ரெண்ட், டிஸ்லாயலான ஒருத்தர்னு சொல்றது. டிசீட்ஃபுல்னாலும் என்ன சொல்றது? ஏமாத்துறது, அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி. ஸோ பெர்ஃபீடியஸ் அப்படின்னா டிசீட்ஃபுல், அன்ட்ரஸ்ட், அன்லாயல்ங்கிற பாருங்க, டிஸ்லாயல், டிசீட்ஃபுல், டூப்ளிகேட், டூப்ளிஷியஸ், ட்ரெஷரஸ்னா கூட துரோகம் செய்யறது. இதுவுமே நம்ம பார்த்திருப்போம் போன இதுல ரிவிஷன்ல தான் பார்த்திருப்போம்.
ட்ரீசன், ட்ரெஷரஸ், இதெல்லாம் வந்து துரோகம் அப்படின்னு பார்த்திருப்போம். நேத்து ரிவிஷன் கிளாஸ் பாருங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் செமையா நம்ம வந்து மீனிங்லாம் சேர்த்து பார்த்திருப்போம். சென்டென்ஸோட சேர்த்து பார்த்திருப்போம் மீனிங்கிறேன். சென்டென்ஸோட சேர்த்து அந்த மீனிங்க பார்த்திருப்போம். நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு இப்ப கூட நல்லா ஞாபகம் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, ஹென்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹென்ச்மேன்னா பாடி கார்ட் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாடி கார்ட நம்பலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்ப முடியாதவர்கள் அந்த மாரி இடத்துல தான் இந்த வார்த்தையெல்லாம் வரும். ஒரு 15 மினிட்ஸ் ரிவிஷன் கிளாஸ். அத வேணா பாருங்க. நல்லாருக்கும். டிசீட்ஃபுல், டிஸ்லாயல், ஃபெய்த்லெஸ் நம்பிக்கை இருக்காது அவங்க மேல நமக்கு. ஸோ பெர்ஃபிடியஸ்னா டிசீட்ஃபுல், அன்ட்ரஸ்ட்வொர்த்தி, ட்ரெஷரஸ், டூப்ளிஷியஸ், டிசீட்ஃபுல், டிஸ்லாயல், ஃபெய்த்லெஸ். எக்ஸாம்பிள் என்னது? இட் இஸ் ஹைலி ரிஸ்க் டு ஹையர் அ பெர்ஃபிடியஸ் லேபர். இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர நம்ம ஹையர் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு கரெக்ட்டா இதுக்கு இன்னொரு ஒரு இது நான் படிச்சேனே. ஞாபகம் வரல. சரி ஓகே. அடுத்து கானன்ட்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கன்ஃப்யூசிங்கான, டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமோ, இல்ல ஒரு கொஸ்டினோ கிட்டத்தட்ட வந்து பசில் மாதிரி. எனக்கு இத பார்த்தோனே எப்படி சொன்னா, காணன்டா அப்படின்னு தேடுறோம் நம்ம. எங்கடா இருக்கு? ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? பசில். நம்மள அலைய விடுறது. அந்த மாரி எனக்கு தோணுச்சு. கானன்ட்ரம் அப்படிங்கிறது கன்ஃப்யூசிங்கா இருக்க, டிஃபிகல்ட்டான ஒரு பிரச்சனை. அப்படி இருந்தாலே என்னது? இட் இஸ் அ பசில் நமக்கு. ஸோ ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டி, வெக்ஸ்டு கொஸ்டின். வெக்ஸ்னாலும் என்னது? எரிச்சலா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா, டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல தானே வெக்ஸ் ஆவோம். ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கூட இப்ப வெக்ஸிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது மீனிங். ஸோ யூசேஜ் பாருங்களேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கானன்ட்ரம்ஸ் ஃபார் த எக்ஸ்பர்ட். இப்ப இந்த இடத்துல பசில்னு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கே இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். கானன்ட்ரம் அப்படிங்கிறது டிஃபிகல்ட் கொஸ்டினா இருக்கலாம், பசிலா இருக்கலாம், சால்வே பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயம் அது கானன்ட்ரம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு 5 வார்த்தை படிச்சுட்டோம். நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத அப்படியே பார்த்துடலாம். பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்னா குரூப் ஆஃப் பாய்ஸ் ஞாபகம் வரணும். அவங்களோட எனர்ஜி, பியாயன்சி, ஃப்ரிஸ்கி, எக்ஸூபரண்ட், லைவ்லி, ஆக்டிவ். அடுத்து இன்வீகிள் அப்படிங்கிறது கன்வின்சிங், இன்வீகிள், கன்வின்சிங். என்னென்ன வார்த்தை போடலாம்? பர்சுவேட், காஜோல், வீடில், கோவாக்ஸ், கன்வின்ஸ், டாக். காஜோல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? He hoped to cajole her into selling the house. கோவாக்ஸ்னா என்ன பார்த்தோம்? coaxing the child to take his medicine பார்த்தோம். வீடில்க்கு என்ன பார்த்தோம்? He wheedled quite a bit of money from her அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வார்த்தை என்னது? சாடன், ஈஸி. கம்ப்ளீட்டா சூடா இருக்கு, தண்ணி ஊத்தி நனைங்க. சாடன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சூடங்கிறது கம்ப்ளீட்லி வெட்டுங்கிற மீனிங்ல. பெர்ஃபீடியஸ் அப்படிங்கிறது டிஸ்லாயல், பெர்ஃபீடியஸ் ஃப்ரெண்ட், டிஸ்லாயல் ஃப்ரெண்ட். அப்ப ட்ரெஷரஸ், டிசீட்ஃபுல், டூப்ளிஷியஸ், டிஸ்லாயல், ஃபெய்த்லெஸ். கானன்ட்ரம், கானண்டா எங்கடா வச்சிருக்கீங்க? நம்ம தேடுறது லைக் புரியாத ஒண்ணு, டிஃபிகல்ட்டா இருக்கிற ஒண்ணு, பசில் மாதிரியான ஒண்ணு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பசில் ஃபார் த எக்ஸ்பர்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கானன்ட்ரம் ஃபார் தி எக்ஸ்பர்ட். ஓகே. இன்னைக்கு 5 வார்த்தை முடிச்சாச்சு. தேங்க் யூ சோ மச். முடிஞ்சா நேத்து ரிவிஷன் கிளாஸ் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டாடா, பை பை.